எல்லாருக்கும் வணக்கம். காதல் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம். பிஃபோரா என்ன பார்த்தோம் அப்படின்னா, சக்தி அண்ட் ஹர்ஷா சென்னைக்கு வந்தாங்க. புதுசா ஜாப் பார்த்தாங்க. அண்ட் சக்தி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் சாரி அவங்களோட லவ்வை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வண்டி மோதுனதுனால சக்திக்கு நல்லாவே அடிபட்டிருக்கும் காலில். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது நல்லா அந்த ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கும். அ ஹர்ஷா இருந்துட்டு திட்டிக்கிட்டே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வலிக்கும். ஹர்ஷாக்கு வலிக்கும். இவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது, கிளீன் பண்ணும்போது அவங்களுக்கு வலிக்கும். ஆனா, சக்தி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம, அப்படியே நார்மலா உட்காந்துட்டுருப்பாங்க. இவங்க கொஞ்ச நேரமா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ரியாக்ஷன நோட் பண்ணவே மாட்டாங்க ஹர்ஷா. இவங்க அவங்களோட ஃபுல் கான்ஷியஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்க்ராட்ச்ல தான் இருக்கும். ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கும் இல்லையா கால்ல. ஸோ அது மேல தான் அவங்களோட ஃபுல் கவனமும் அதுல தான் இருக்கும். அத தான் அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டன் வச்சு கிளீன் பண்ணிட்டு, அவங்களுக்கு ஆயில்மெண்ட் போடுறதெல்லாம் ஃபுல்லா இவங்களுக்கு வலிக்கவே கூடாதுன்னு அவங்க பார்த்து பார்த்து பொறுமையா பண்ணிட்டுருப்பாங்க. ஆனா இவங்க எனக்கும் இந்த பெயினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாரி அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க சக்தி. இத அவங்க ஹர்ஷா சுத்தமா நோட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிக்கிற அந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நாம இவ்ளோ நேரம் மருந்து போட்டுட்டு இருக்கோம். ஆசிட் எல்லாம் ஊத்தி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்போ ஆசிட் போட்டு கிளீன் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் குடுத்து அவளுக்கு எரியவே இல்லையா? எந்த ரியாக்ஷனுமே இல்ல. கால் கூட அசைக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவங்களோட ஃபேஸ பார்ப்பாங்க. பார்த்ததும் அவங்க ஒரு சின்ன ஸ்மைலோட எங்கேயோ பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்கள என்ன இவ இந்த பொண்ணுக்கு இந்த காயத்துக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா? அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்க்ராட்ச் ஆயிருக்கும் இல்லையா கால்ல, அதுல அவங்களோட கைய வச்சு லேசா பிரஸ் பண்ணுவாங்க. நோ ரியாக்ஷன். அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. என்னது இவ சின்ன காயப்பட்டாலே கத்துவா. இவ்ளோ நேரமா நான் இதுல மருந்தெல்லாம் ஊத்தி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். நோ ரியாக்ஷனு. இப்போ கை வச்சு அழுத்துறேன். இப்பவும் எந்த ரியாக்ஷன் இல்லாம இருக்கா? அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா கொஞ்சம் வேகமா பிரஸ் பண்ணிடுவாங்க. ஆ அப்பா! ஹர்ஷா என்ன பண்ற நீ? அப்படின்னு கத்துவாங்க. ஓ! உனக்கு இப்பதான் வலிக்குதா? அப்படிம்பாங்க. ஏய் என்ன நீ வலிக்குதான்னு கேட்குற? ஆஹா! இவ்ளோ நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்பாங்க. ஆ ஆ அது அதும்பாங்க. இவ்ளோ நேரம் உனக்கு வலிக்கவே இல்லையா? இவ்வளோ நேரம் நீ எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. ஏதாவது பண்ணா தானே எனக்கு வலிக்கும். சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி எனக்கு வலிக்கும்? ஃபர்ஸ்ட்டு அத டிஞ்சர் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணேன் அப்படிம்பாங்க. ஹலோ ஆல்மோஸ்ட் ஒர்க்கே முடிஞ்சிருச்சுங்க. நான் ஆயில்மெண்ட் போட்டா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அந்த டிஞ்சர் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணிட்டியா? கேட்பாங்க. கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எரியவே இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு எப்படி எரியும்? நீ எந்த உலகத்துல இருக்கேன்னு தெரியல. ஆமா என்னாச்சு நீ? கீழ விழுந்ததுலேருந்து ஏதோ மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே திரிஞ்சுட்டு இருக்க. நல்லா தானே இருக்க? இல்ல ரோட்ல இருந்து ஏதாவது பேய் எதுவும் புடிச்சிட்டு வந்துட்டியா? இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஹர்ஷா. ஏய் என்ன கிண்டலா? அப்படின்னு கேட்பாங்க. இல்லப்பா அங்கேயே விழுந்ததும் அதே ரியாக்ஷன்ல தான் இருந்தேன். அதே ரியாக்ஷனோட வீட்ல நான் இப்ப இவ்ளோ நேரம் உங்க ஃபர்ஸ்ட் எய்ட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். டிஞ்சர் எல்லாம் ஊத்தி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எரியவே இல்ல. நீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்க. ஆமா என்ன விஷயம்? அப்படின்னு கேட்பா. ஒண்ணும் இல்லையே. ஏய் நீ இந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டியே. என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷா கேட்பாங்க. உடனே சக்தி இருந்துட்டு, இல்ல அந்த பொண்ணோட கண்ணு இருக்குல்ல, அத நீ பாத்தியா? எந்த பொண்ணோட கண்ணை பத்தி பேசிட்டு இருக்க நீ இப்போ? அதான் என்ன மோதுனால அந்த பொண்ணு. ஓ இப்போ உனக்கு மோதின பொண்ணு மேல லவ் வந்துருச்சா? அப்படின்னு கேட்பாங்க. ஏன் வரக்கூடாதா? அடி பாவி! என்னடி இப்படி சொல்ற? தப்பான்னு தெரியல. பட் அவ கண்ண பார்த்ததுலேருந்து ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி. உடனே ஹர்ஷா வந்துட்டு, அம்மா தாயே தயவு செஞ்சு லவ் பண்றேன்னு எதுவும் சொல்லிடாத. சென்னை பொண்ணுங்கள நம்பவே நம்பிடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஹர்ஷா. உடனே சக்தி இருந்துட்டு கோபமா வச்சுட்டு, ஏன் அப்படி சொல்ற?
இங்க இருக்கிற பொண்ணுங்கலாம் இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு அப்படி போயிட்டே இருப்பாங்கப்பா. அப்படி சொல்லுவாங்க. ஏய்! அப்படியெல்லாம் சொல்லாத. எல்லாருமே அப்படி கிடையாது. சம்திங் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கேட்டகரிஸ், ஒவ்வொரு மாரி டேஸ்டஸ். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பாங்க நீ சொல்லக்கூடாது. ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ம்ஹ்ம். இருந்தாலும் பார்த்ததும் காதல், கண்டதும் காதல்ன்னா நம்புற மாரி இல்ல. இது எங்க போய் கூட்டிட்டு போய் விட போகுதோ தெரியல அப்படி சொல்லுவாங்க. எங்கேயும் கூட்டிட்டு போய் விடாது. நான் பார்த்துப்பேன். அண்ட் நீ நினைக்கிற மாரியும் எதுவும் இல்ல. நீ ஒழுங்கா போய் வேலைய பாரு அப்படிம்பாங்க. ஆ பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். பட் எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும். பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட்டு கிளம்பு அப்படிம்பாங்க. ஸோ இவங்க அவங்கள அந்த ஃபேஸை கூட கரெக்டாக ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஷாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் கவர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபேஸை கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க. அந்த கண்ணை மட்டும்தான் பார்த்துட்ருப்பாங்க. அந்த பார்த்ததும் அந்த செகண்ட்ல இருந்து இவங்களுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள எங்க பார்க்க போறோம்? எப்படி பார்க்க போறோம்? அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்னடா பார்த்தோம், மூஞ்சி கூட சரியா பார்க்க முடியல. இவ்ளோ பெரிய சிட்டில அவங்கள நான் எங்கன்னு போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதையே நினச்சிக்கிட்டு அந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டையே நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. ஸோ அந்த இது ஆச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்க்ராட்ச் ஆனுச்சு இல்லையா? அதில் லேசாக அவங்களுக்கு ஃபீவரும் வந்துடும். ஸோ ஃபீவர் வந்ததுன்னா மார்னிங் அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு மார்னிங் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட்டு எடுத்தாலுமே சக்திக்கு ஃபுல்லாக அதே மைண்ட் செட்டு தான். ஸோ அடுத்த நாள் நார்மலாக எப்பயும் போல் ரெடி ஆகி கிளம்பி ஆஃபீஸ் போகிறது, அவங்க ஆஃபீஸ் போகிறது, இவங்க ஆஃபீஸ் போகிறது. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குக்கிங் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த் முடிஞ்சிடும். 1 மந்த்துக்கு அப்புறம் இவங்களுக்கு தான் லீவுனா சண்டேனால எங்கேயாவது வெளில போகிற ஹேபிட் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க 2 பேரும். சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியாக மாலுக்கு போவாங்க. அங்கே போனால் 2 பேரும் செம்ம ஜாலியாக அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு கேம்ஸ் விளாண்டுட்டு சரின்ட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா? அதில் 2 பேரும் ஒவ்வொரு ஃப்ளோராக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு 2 பேரும் நல்லா காமெடியாக பேசிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சம்திங் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு சிரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சக்தியோட ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா? ரைட் ஹேண்ட் வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். துடிக்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிடும். நல்லா நமக்கு ஏஜ்டு பர்சனுக்கு கை நடுங்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி கை பயங்கரமா அந்த விரல்கள் ஃபுல்லாவே நல்லா சிவரிங் ஆகும். இவங்களுக்கு 2 கையுமே பார்ப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டும், ரைட் ஹேண்டும் 2ம் பார்ப்பாங்க. பட் ரைட் ஹேண்ட் மட்டும் நல்லா சிவராகும். லெஃப்ட் ஹேண்டு நார்மலா இருக்கும். அந்த ஃபிங்கர்ஸ் மட்டும். உடனே அந்த சக்தி வந்து ஹர்ஷாகிட்ட சொல்லுவாங்க. "ஏய் ஹர்ஷா, இங்க பாரு. என்னன்னு தெரியல. இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே சிவர் ஆகுது. என்னால கண்ட்ரோலும் பண்ண முடியல. என் கண்ட்ரோல்லே இல்லாம இதெல்லாம் நடக்குது." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இருந்துட்டு, "ஏன் இந்த மாதிரி நடக்குது? தெரியல. எனக்கு புரியவே மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயந்துருவாங்க. "சரி வா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது என்னன்னு பார்க்கலாம். நியூரோகாலஜிஸ்ட்டுக்குள்ள போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. ஸோ இவங்க இருந்தது வந்து ஃபர்ஸ்ட்ல 5th ஃப்ளோர்ல இருப்பாங்க. 5th ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோர் வருவாங்க. அவங்களோட சிவர் கொஞ்சம் நார்மலாகும். 3rd ஃப்ளோருக்கு வருவாங்க. சுத்தமா இருக்கவே இருக்காது. என்னடா! இப்பதான் அந்த மாரி சிவர் ஆனுச்சு. இப்போ நார்மலா இருக்கே! எப்படி இது? இல்ல ஹர்ஷா, எனக்கு நார்மல் ஆயிடுச்சு பாரு அப்படிம்பாங்க. சரி எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம செக்கப் பண்ணிக்கலாம் டாக்டர் கிட்ட போய் அப்படின்னு சொல்லுவாங்க ஹர்ஷா. இல்ல ஹர்ஷா, இப்ப எதுக்கு? இப்பதான் உடம்பு சரியில்ல வேற ஊசி, டேப்லெட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுல இது வேறயா? எனக்கு வேணாம். மறுபடியும் ஊசி, மாத்திரை அப்படின்னா, ஐயையோ! கஷ்டம். ப்ளீஸ் ஹர்ஷா வேண்டாம். நம்ம மேல போலாம். ப்ளீஸ், 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 ப்ளீஸ் அப்படிம்பாங்க.
சரி ஓகே. அவங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்ட்டு, ஹர்ஷாவும் சரி வா மறுபடியும் மேல போலாம் அப்படின்ட்டு, அகைன் வந்து 3 ஃப்ளோர்லேருந்து 4த் ஃப்ளோருக்கு போவாங்க. லேசா ஸ்டார்ட் ஆகும். அவங்களுடைய ஹார்ட் பீட்டுக்கு அவங்களோட ரைட் ஹேண்ட் ஹார்ட் பீட் வந்து நார்மலா துடிக்கிற மாரி இருக்கும். ஆனா, அந்த ஹார்ட் வந்து அவங்க கிட்ட ஏதோ சொல்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ சொல்ல வருது. ஆனா என்னன்னு புரிய மாட்டேங்குதே! அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன்லயே அவங்க பார்த்துட்டுருப்பாங்க. ஸோ, அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு மறுபடியும் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிவர் ஆகும். என்னடா இது இவ்ளோ நேரம் நார்மலா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் சிவர் ஆகுதே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி ஹர்ஷா கிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களே அத நார்மலா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். என்னடா இது! இது இப்பதான் இப்படி சிவர் ஆனுச்சு. பட் இப்போ நார்மல் ஆயிடுச்சே! என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே! இல்ல கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர போய் பார்க்கணும். இல்லன்னா இது இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் அத நினைச்சு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. இது ஏதோ ப்ராப்ளம் போல. கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போணும் அப்படின்ட்டு, அன்னைக்கே வந்து டாக்டர் கிட்ட செக்கப்க்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் போட்டுருவாங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் சரி, அதான் நம்ம டாக்டர் கிட்ட செக்கப்க்கு அப்பாயின்ட்மென்ட் போட்டோம்ல. அவர் நாளைக்கு ஈவினிங் வர சொல்லியிருக்காரு. சரி இப்ப நம்ம கொஞ்சம் ஜாலியா சுத்தி பார்க்கலாம் வா! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அகைன் நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கை ஹெவியா சிவர் ஆகும். அவங்களால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஃபிங்கர்ஸ் கை கிடையாது. ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவர் ஆகும் நல்லா கிடுகிடுன்னு. அந்த ஒரு சிவரிங் தெரியும் அவங்களுக்கு. அங்க இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க, "ஏம்மா என்னாச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த. இப்ப ஏன் கை இப்படி நடுங்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல எனக்கும் தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, சரி வீட்டுக்கு போங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புற சமயத்துல கரெக்ட்டா அந்த மால்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா அதே மாரி ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு, ஷால் அவங்களோட ஃபேஸ்லலாம் சுத்திக்கிட்டு, ஒரு பொண்ணு போறத பார்ப்பாங்க. உடனே பார்த்ததும் அவங்க இருந்துட்டு இவங்க ஹர்ஷாவ கூப்பிட்டு, "ஹர்ஷா, ஹர்ஷா அது அந்த பொண்ணு மாரியே இருக்கு ஹர்ஷா" அப்படிம்பாங்க. "ஏய் நான் சொன்னா கேளு. இதெல்லாம் வேண்டாத வேலை. நமக்கு தேவையில்ல. வா போலாம்" அப்படிம்பாங்க. "இல்ல ஹர்ஷா அது அந்த பொண்ணு தான் எனக்கு நிச்சயமா தெரியும். வா, வா போலாம்." அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிட்டு இருப்பாங்க 5த் ஃப்ளோருக்கு. இவங்க இப்பதானே அங்கருந்து கீழ இறங்குனாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இங்கருந்து அவங்க பின்னாடி வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, "இவங்க கிட்ட எப்படியாவது பேசணும்." அவங்க பேர் கணேஷ். ஓகேவா? அந்த பெர்சன் பேரு. "எப்படியாவது பேசணும் கணேஷ்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ என்ன இது?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஐ மீன் கணேஷ் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி பொறுத்தவரைக்கும் ஆ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. ஓகேவா? அதாவது அம் நம்மளோட சக்தி இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ரிலேட்டிவோட பொண்ணு. ஸோ இதுதான் அவங்களுடைய அ சிஸ்டர், பிரதர் அந்த சர்க்கிள். ஓகேவா? ஸோ இந்த மாரி அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு சிவராச்சு? எதனால சிவராச்சு? டாக்டர் ரிப்போர்ட்ட போனாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கொஸ்டின்ஸா இருக்கும். அந்த மால்ல இவங்க யாரையாவது பார்த்தாங்களா? இல்ல இனிமேல் தான் பார்க்க போறாங்களா? அப்படிங்கிறதும் இனிமேல் தான் தெரியும்.